நாம் இன்று காணப்போகின்ற செய்தி, காணக்கூடிய யுத்தம், காண முடியாத யுத்தம். காணக்கூடிய யுத்தம், எதிரிட கையில கத்தி இருக்கும், வாள் இருக்கும், துப்பாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால் நம்ம பார்க்க முடியும். ஆனா காண முடியாத யுத்தம், அது நம்ம எதிரி கையில எதிரியவே பார்க்க முடியாது. எதிரியான சாத்தானை நம்ம பார்க்க முடியாது. சாத்தானோடு போரிடுகின்றோம். இப்ப பாருங்க, தொடக்க நூல் 30வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்படுகின்றது, ராகேல் ஆண்டவர் எனக்கு நீதி வழங்கினார் என்று சொல்லி அந்த மகனுக்கு தான் என்று பெயரிட்டார். ராகேல் கோர்ட்ல அவளுக்கு கேஸ் கிடையாது, ஆனா தனிநபர் யுத்தம் செய்தாள். பாருங்க, ஒரு சம்பவம் நடந்த சம்பவம். ஒரு வாலிப பொண்ணு பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருப்பா. ரொம்ப ஏழை பொண்ணா இருந்ததுனால அவ என்ன பண்ணான்னா, ஒரு பணக்கார வீட்டில் கொஞ்சம் வேலை செய்து, சமையல் பண்ணி வேலை செய்து கொடுக்குது, சம்பளம் வாங்கி அவள் வீட்டில் கொடுக்குது, அப்படியேவா இருந்துச்சு. ஆனால் நல்ல ப்ரேயர் பண்ணது பொண்ணு, நல்ல பரிசுத்தமான பொண்ணு. அப்படி இருக்கின்ற வேளையில் ஒரு நாள் அந்த வீட்டில் உள்ள கணவர் என்ன சொன்னார்னா, உன்னை எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நான் உன்னை விரும்புதேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சொல்லவே அவளுக்கு அந்த ஆவியானோட இந்த பிரசன்னத்தினால அவள் என்ன பண்ணா, அந்த நிமிஷமே வீடை விட்டு வெளியில போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா. அந்த ஓனர் என்ன சொன்னார்னா, நான் உன்னை இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேன், வீட்டுக்கு வா, வந்து வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப அந்த பொண்ணு போச்சு. போனப்போ 2வது நாள் என்ன பண்ணாருன்னா, சாப்பாட்டில் ஏதோ ஒரு சாப்பாட்டில் அவர் என்ன பண்ணான்னா, மந்திரவாதம் செய்து அதை அதில் கலந்துருக்காரு. இந்த பிள்ளை அதை சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்டா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் ஒரே சிந்தனை என்னன்னா, அவருக்கு கூட போய் அவரை கல்யாணம் பண்ணனாங்க, நமக்கு வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை, நிறைய பணம் வச்சிருக்காரு, நம்ம வசதியாக இருக்கலாம். இப்படி ஒரு சைடில் போராட்டம். இன்னொரு போராட்டம் என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளை, இதெல்லாம் சாத்தாண்ட வழிகள், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு உடல் சோர்வுகள், அசதிகள், ஒரு வாரம் ஆச்சு வீட்டிலே படுத்திருக்கா. மனசுக்குள்ள போராட்டம், சந்தோஷத்தை இழந்துட்டா, சமாதானத்தை இழந்து போராடுகின்றார். சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலுள்ள எனக்கு ஆண்டவர் வேணும், சாத்தானும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுள்ள போராட்டம் பயங்கர. சாத்தான் வேண்டாம், ஆண்டவர் வேணும். ஒரு சைடில் அவரு கூட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போராட்டம். இந்த போராட்டத்து மத்தியில் ஒரு நாளைக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் ப்ரேயர் நடந்துச்சு. அந்த ப்ரேயருக்கு போனப்ப அந்த தீ ஆவி அப்படியே ஆட்டம் ஆடி அப்படியே கீழே விழுந்து அவளை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. அவளுக்கு அந்த யுத்தத்திலிருந்து, தனிநபர் யுத்தத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிச்சு. இதை கேட்கின்ற உங்களுக்கும் யுத்தங்கள் பல இருக்கும், அப்படித்தானா? வீட்டில், குடும்பங்களில் அந்த யுத்தத்தில் போராடுகின்ற வேளையில் உங்களுக்கு நினைவில் வரணும், நீங்கள் காணாத நபராகிய சாத்தானோடு, எதிரியாக சாத்தானோடு போராடுகின்றீர்கள். அந்த போராட்டத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவை ஜெபம். ஜெபிக்கின்ற அந்த வல்லமை உள்ள அந்த ஜெப வீரர்கள் பக்கத்தில் போகின்ற வேளையிலே அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.